ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் கண்ணன் சேனல். இதில் ஆரியோ ஒர்க் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆரியோ ஒர்க்குக்கு நான் ரொம்ப பெருசாலாம் செலவு பண்ணது கிடையாது. வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் சேர் வச்சே நம்ம ஆரியோ ஒர்க் பண்ணலாங்க. கை வலியும் இருக்காது, ஸ்டாண்டு வாங்கி கஷ்டப்படவும் வேண்டாம். இதிலேயே நம்ம ஈஸியாக எப்படி ஆரியோ ஒர்க் பண்ணலான்ட்டு சொல்கிறேன் வாங்க. நம்ம ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு அடியில் கை வச்சு போடும்போது கை வலி இருக்காது. கை குத்துது. இரும்பு ஸ்டாண்டு ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் எனக்கு கை குத்து, கை காப்பு காய்க்கிறதுலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து இதை நான் ரெடி பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாண்டுக்குள்ளேயே கொட்டி கிடக்கும். வெளியே சிந்தாமவும் இருக்கும். எப்படி துணி மாட்டுறதுன்னு பாருங்கள். இதில் டைட்டாக துணி மாட்டி வச்சிங்கன்னா துணி உள்ளுக்குள்ளே போயிடும். அங்கங்கே நமக்கு வெளியிலவும் தெரியாது. போடவும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். நமக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இது கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சுங்க. இந்த இது போடுறது இந்த ஸ்டாண்டில் 1000 2000 செலவு பண்ணி நம்ம ஸ்டாண்டு வாங்கி கை குத்துது, கை எங்கேயும் தூக்கி வைக்க முடியல அப்படிலாம் தேவையில்லை. இது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வச்சு போடலாம். அதே மாதிரி நார்மலாக பிகினர்ஸ் இது மாதிரி நீடில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் டைலரிங் நூல் கண்டு தாங்க யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது. அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான த்ரெட்டு விற்கிது. அது நமக்கு பிகினர்ஸ் போடும்போது இதை வச்சு யூஸ் பண்ண முடியல. அதனால் நீங்கள் நார்மல் டைலரிங் நூல் கண்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பீட்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணும்போது இது நான் என்னால் யூஸ் பண்ண முடியல. நூலும் அடிக்கடி அறுந்து போகிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோடய ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் காப்பு காய்க்கிறதுலாம் இருக்காது. கைவலி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்